இந்த காலத்துல லஞ்சம் ஊழல்லாம் வந்துட்டு தலைவிரிச்சு ஆடுதுங்கிறது நல்லாவே தெரியும். அதுவும் இப்ப குறிப்பா சொல்லணும்னா டிஎம்கேல இருக்கிற நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய ஊழல் பண்ணி மாட்டிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும், அதே மாதிரி 900 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஃபைனை கட்டுற அளவுக்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டிஎம்கே லீடர் ஃபர்ஸ்ட் டிஎம்கே கண்டுபிடிச்ச ஒரு டிஎம்கே லீடர் தான் அண்ணாதுரை. அவர் தான் இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஊழலையும் மாட்டினது கிடையாது. அவரோட ஆட்சியில வந்துட்டு டிஎம்கேல இருக்கிற எந்த ஒரு அமைச்சர்களுமே வந்துட்டு ஊழல் பண்ணதே கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அஃபண்ட் ஆகலாம், நிறைய பேர் எரிச்சல் ஆகலாம், நிறைய பேர் டென்ஷன் ஆகலாம். இன்கேஸ் பரவலாயிடுச்சுன்னா நிறைய பேர் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு தெரியும். இருந்தாலுமே வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடந்துச்சோ என்ன உண்மையோ அதை மட்டும் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் அண்ணாதுரை தான் வந்து கடைசி டிஎம்கேவோட நேர்மையான, எந்த ஒரு ஊழலும் பண்ணாத, ஊழல் பண்ணவும் விடாத, லஞ்சம் வாங்காத, லஞ்சமும் வாங்க விடாத ஒரு நேர்மையான ஒரு சிஎம் இருந்துட்டு போயிருக்காரு. அவர் ஆட்சி பண்ணது வெறும் 2 வருஷம் தான். ஆனா அந்த 2 வருஷத்துலயுமே எந்த ஒரு அலிகேஷனுமே இவரோட கட்சி மேல இல்லவே இல்லை. அதுக்கு முதற் காரணம் வந்துட்டு அவர் அவ்வளோ நேர்மையா இருந்திருக்காரு, அவ்வளோ கண்ணியமா இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்க கேம்பெயின்லாம் போனீங்கன்னா வந்துட்டு கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எளிமையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்ம அண்ணாதுரை. காமராஜர் வந்து எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டையும் வந்து உருவாக்குனாரு, பெரிய பெரிய டேம்ஸ், நிறைய டேம்ஸ் எல்லாம் கட்டினாரோ காமராஜர், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியாவும் நிறைய பேர் உருவாக்குனாரு. அதே மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதை வந்துட்டு அப்படியே இவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட நேர்மையான கடைசி டிஎம்கேவோட நேர்மையான ஒரு சிஎம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவரு அண்ணாதுரை. அவரோட லைஃப் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். கொஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை அப்படிங்கறத இவரோட ஃபுல் நேம். இவர் எத்தனாவது வருஷம் பிறக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15, 1909 வருஷம் தான் பிறக்கிறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல தான் பிறக்கிறாரு. அப்போ வந்துட்டு அது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே இருந்துச்சு, மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்துச்சு. அப்போ அண்ணாதுரையோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப பணக்கார ஃபேமிலிலாம் கிடையாது, ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பம்னு சொல்லலாம். அவரோட அப்பா நடராஜன் முதலியார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு நெசவாளர் தான். அதனால வந்துட்டு அவ்வளோக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடையாது. அண்ணாதுரையோட அம்மா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பங்காரு அம்மாள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு கோயில வந்துட்டு ஒரு சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு ரொம்ப காசோட பழக்கமே அதிகமா இல்லாத மாதிரி தான் அவங்க ஃபேமிலியை அவங்க வளர்றாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அந்த பணத்தோட அருமை வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்துட்டு இவருக்கு வந்து நல்ல எண்ணங்கள்லாம் வருது. எப்படியா நம்ம சொசைட்டியை வந்து டெவலப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முற்போக்கு எண்ணங்கள்லாம் அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வயசுலயே. அண்ணாதுரை வந்து அவரோட 21வது வயசு இருக்கும்போதே வந்து ராணி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மேரேஜ் வந்து 1930 வந்து நடக்குது. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பயாலஜிக்கலா ஒரு குழந்தை வந்து கிடையாது. அதனால வந்துட்டு ராஜமணி அம்மாள் இருக்காங்களா, அதாவது அண்ணாதுரையோட அக்கா, அவங்களோட குழந்தைங்களே வந்துட்டு ஒரு 4 பேர்த்த வந்து தத்தெடுத்துக்கிறாரு இவரு. அண்ணாதுரை வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட சின்ன வயசுல பச்சையப்பா ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே வந்து படிக்கிறாரு. பச்சையப்பா ஹை ஸ்கூல், இது வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. ஆனா அப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவர் வந்து ஸ்கூலை வந்து டிராப் அவுட் பண்ற நிலைமை வருது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபைனான்சியலா அடி வாங்குறாங்க அவங்க ஃபேமிலி. அப்படி ஸ்கூல்ல டிராப் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் முனிசிபல் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்க போயிட்டு கிளர்க்கா வேலை பாக்குறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இந்த சொசைட்டிக்குள்ள நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் அவருக்கு வந்து இருந்திருக்கு. அதனால வந்துட்டு என்னதான் கல்யாணமே ஆனாலும் வந்துட்டு பச்சையப்பாஸ் காலேஜ்ல வந்து அவர் 1934ல பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிகிரி வந்து முடிக்கிறாரு. அதோட அவர் வந்து நிக்கவே இல்லை. இன்னும் கஷ்டப்பட்டு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் 2 படிக்கிறாரு. அப்படி அவர் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் படிச்சதுனால தான் வந்துட்டு அவருக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம ஒரு கலக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவே வருது. அப்படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பச்சையப்பா ஹை ஸ்கூல்ல வந்துட்டு இங்கிலீஷ் டீச்சரா வந்து வேலை செய்யறாரு. ஆனா அதை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நினைக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த சொசைட்டியில வந்து நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவருக்கு இருந்திருக்கு. அதனால வந்துட்டு அந்த வேலையை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா ஜேர்னலிசம்க்கு வந்து மூவ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் எழுதுற ஒவ்வொரு புக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரியுமே ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கும், சொசைட்டிக்கு தேவைப்படுற மாதிரியே தான் இருக்கும். அதாவது இந்த சொசைட்டில வந்துட்டு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட அந்த ஒரு ஐடியாலஜில தான் அவர் வந்து அவரோட ரைட்டிங்ஸே இருக்கும். அதனால வந்துட்டு இவ்வளவு பெரிய அரசியல் வெறியில இருந்த அண்ணாதுரை வந்துட்டு 1935ல ஜஸ்டிஸ் பார்ட்டியில வந்து ஜாயின் பண்றாரு. இந்த பார்ட்டிக்கு வந்து யாரு ஹெட்டா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இவரு தான், பெரியார் தான் இருக்காரு. அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில அப்பெல்லாம் வந்துட்டு நான் பிராமின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தான் வந்து ஒரு பெரிய லீடர்ஸா இருப்பாங்க. அவங்களோட மெயின் ஐடியாலஜியா வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், அதே மாதிரி வந்துட்டு தலித்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மூவ்மெண்ட்ல இருந்தாங்க. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்துட்டு 1920ல இருந்து 1937 வரைக்குமே வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்குல்ல, மெட்ராஸ் மாகாணம், அதை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே. அதுலதான் வந்துட்டு ஈவி ராமசாமி, அதாவது பெரியார் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பிரசிடென்டா இருக்காரு, ஒன் ஆஃப் த ஹெட்டா இருக்காரு. அவருக்கு கீழே தான் வந்துட்டு நம்ம அண்ணாதுரையும் இருக்காரு. அப்படி பெரியாருக்கு கீழே வந்துட்டு அண்ணாதுரை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பெரியாரோட ஐடியாலஜில இருக்குல்ல, அவரோட ஸ்பீச்சா இருக்கட்டும், அவரோட கடவுள் மறுப்பு கொள்கை, அதுக்கப்புறம் பெண் விடுதலை, அப்புறம் வந்துட்டு ஜாதி மறுப்பு திருமணம், இதெல்லாம் பார்த்து நிறையவே இன்ஸ்பயர் ஆகிறாரு, நிறையவே கத்துக்கிறாரு அவர்கிட்ட இருந்து. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் 1944ல பெரியார் வந்து இந்த கட்சியோட பேரை மாத்திடுறாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு, டிகேன்னு மாத்துறாரு. வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு தீகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி பேரை மாத்தினது மட்டும் இல்லாம அதோட ஃபோக்கஸே மாத்துறாரு, அதோட ஒரு நோக்கத்தையே வந்து மாத்துறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே வந்து நம்ம எலெக்ஷன்ல வந்து நிக்க போறது இல்லை, நம்ம வந்துட்டு சோசியல் ஜஸ்டிஸ்க்காக தான் போராட போறோம்,
போராட்டத்தில் மட்டும்தான் ஈடுபட போகிறோம், அதாவது தலித்துக்காக மட்டும் நம்ம போராட போகிறோம், அதே மாதிரி கோயிலுக்குள்ள வந்துட்டு தலித்ஸ் போகலைன்னா அவங்களுக்காக வந்துட்டு நம்ம போராட போகிறோம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாரு. இதுதான் வந்துட்டு அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்படுற ஃபர்ஸ்ட் கருத்து முரண்பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு 1947 ஆகஸ்ட் 15 அப்போ சுதந்திரம் கிடைக்குது. அதை வந்துட்டு பெரியார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுதந்திர நாள் கிடையாது, இது வந்து ஒரு துக்கமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. அதை வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷா ட்ரீட் பண்றாரு. பெரியார் ஏன் இப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து நார்த் இந்தியன்ஸோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கு, நம்ம தமிழ்ஸ்க்கு வந்து நம்ம சவுத்தில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதை தான் அப்படி மீன் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அண்ணா என்ன நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திரம் வந்து நம்ம தமிழ்நாடு, நம்ம சவுத் இந்தியா, இவங்க மட்டும் போராடி கிடைக்கல, இவங்க மட்டும் ரத்த சிந்தி கிடைக்கல, நார்த் இந்தியன்ஸும் நிறைய பேர் வந்துட்டு உயிரை விட்டுருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க, அதனால வந்துட்டு எல்லாருக்குமே சேர்ந்த ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் வந்துட்டு இவங்க ரெண்டுத்துக்கு இடையில ஏற்படுற 2வது முரணா இருக்கு. இதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஒரு பெரிய கிளாஸ் எது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு அண்ணா வரைக்கும் 1949 பெரியார் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதுதான் வந்துட்டு மணியம்மை அப்படிங்கிறவங்க வந்துட்டு மேரேஜ் பண்றது. அந்த மணியம்மை அப்படிங்கிறவங்க வந்துட்டு பெரியாரை விட 40 வயசு சின்னவங்க. அவங்கள வந்து மேரேஜ் பண்றது வந்து இந்த டிகேல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. இந்த ஒரு விஷயம் வந்து பெரியார் பண்ணதுனால வந்துட்டு அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கலந்துட்டாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையும் அதுக்கப்புறம் ஈவிகே சம்பத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெரியாரோட மருமகன். அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் செப்டம்பர் 17, 1949 டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹிஸ்டரியே கிரியேட் ஆகுது. எப்படின்னு பாருங்க, ஒரு மேரேஜ்னால வந்துட்டு ஒரு கட்சி தொடங்கி அது வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு பெரிய ஹிஸ்டரியாவே மாறிடுச்சு. என்னதான் வந்து டிஎம்கே வந்து டிகேல இருந்து வெளியே வந்திருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த ஒரு கொள்கையை வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. ஆன்டி பிராமின் ஸ்டேட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் கிராமத்துல கூலி வேலை செய்யற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தலித் மக்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐடியாலஜிலாம் வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் வந்து காப்பாற்றுறது தான் வந்துட்டு ஒரு முதன்மை ஐடியாலஜியாவே வந்துட்டு நம்ம அண்ணாதுரையோட தலைமையில நம்ம டிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க 1949 செப்டம்பர் 17 அன்னைக்கு. 1953 தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ப்ரொடெஸ்டே நடத்துறாரு நம்ம அண்ணாதுரை. அதுல தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட மக்களோட மனசையே வந்துட்டு கவர்றாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல, அவர் வந்துட்டு அப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஹிந்திக்கு அகேன்ஸ்டா போராடுறாங்க, இது வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்கு, போய் வேலையை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு எதிர்த்து வந்துட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போய் ரொம்ப ப்ரொடெஸ்ட் எல்லாம் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உண்ணாவிரத போராட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கொடூரமான ஒரு போராட்டத்தில் இறங்கிட்டாரு. அதே வருஷம் அப்போ இருந்த தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ராஜகோபாலாச்சாரி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு குலக்கல்வி திட்டத்தெல்லாம் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது செருப்பு தைக்கிறவனோட பையன் வந்து செருப்பு தான் தைக்கணும், அதே மாதிரி வந்துட்டு முடி வெட்டுறவனோட பையன் வந்துட்டு முடிதான் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் அந்த ஒரு குலக்கல்வி திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்தினாரு. அதுலதான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களோட இதயத்தை எல்லாம் வந்து பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இதே குலக்கல்வி திட்டத்தை வந்துட்டு எதிர்த்தவர் தான் வந்துட்டு காமராஜர் யாவத்தி நம்ம சொல்லி தான் தெரியணும்ட்டு இல்லை, அவர் தான் வந்து இந்த உலகத்திலேயே ஒரு நேர்மையான ஒரு மனுஷனா அவர் தான். அவருமே வந்துட்டு இந்த ராஜகோபாலாச்சாரியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டா பண்ணாரு. அதே மாதிரி அண்ணாதுரை வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் பண்றாரு. இதனால வந்துட்டு இவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வந்து ஜெயிலே போட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஓவரா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு, புரட்சியை தூண்டிட்டே இருக்காருன்னு சொல்லி ஜெயில போட்டுறாங்க. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் 1957 நடந்த ஒரு எலெக்ஷன் இருக்கு. அதுதான் வந்துட்டு மெட்ராஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் இருக்கு. அதுல தான் வந்துட்டு ஒரு போட்டியிடுறாரு. அதுல வந்துட்டு போட்டிட்டு காஞ்சிபுரத்துல வந்து வெற்றி பெறாரு. அதே மாதிரி டிஎம்கே வந்து ஒரு 15 சீட்டை வந்து செக்யூர் பண்ணி ஆப்போசிஷன்ல வந்துட்டு அவர் இருக்காரு. அப்படி ஆப்போசிஷன் லீடரா ஆகிற அளவுக்கு வந்துட்டு டிஎம்கே வந்து டெவலப் பண்ணிடுறாரு இந்த ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் 1962 நடந்த எலெக்ஷன்ல வந்துட்டு டிஎம்கே 50 சீட் வின் பண்றாங்க. ஆனா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா அண்ணாதுரை வந்து அவரோட சீட் வந்து லூஸ் பண்றாரு. அவர் நின்ன தொகுதியில வந்து அவர் தோத்தே போயிருந்தாலும் அவருக்கு வந்துட்டு ராஜ்யசபா சீட் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதனால வந்துட்டு 1962 இருந்து 1967 வரைக்குமே வந்துட்டு ராஜ்யசபா எம்பியா வந்து அவர் வந்து சர்வ் பண்றாரு. அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா நேரு மாதிரி ஒரு பெரிய தலைவர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்துட்டு இன்டராக்ட் பண்றாரு, அவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாரு, நிறைய வந்து நாட்டோட நிலைமையை பத்தி நிறைய பேசுறாரு. ஏன்னா அந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்கிற வரைக்குமே வந்துட்டு அண்ணாதுரைக்கு நேரு கூட போய் பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே கிடையாது. 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருக்குல்ல, அது வந்து உச்சக்கட்டத்தை கொண்டு போறாரு. மேசிவான ஒரு ஸ்கேல்ல வந்து அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து நடத்தி முடிக்கிறாரு. இப்படி என்னடா இது, இவர் இப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு, ஹிந்திக்கு எதிராக வந்து இவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற வந்துட்டு நிறைய பேர் வந்து இவர் அரெஸ்டே பண்ணிடுறாங்க. அப்படி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணனாலே வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்ட் ஆயிருது, இவரோட பேரும் பூஸ்ட் ஆயிருது. அதே மாதிரி டிஎம்கேவோட செல்வாக்கம் வந்து அதிகரிச்சிருது. இந்த மாதிரி நம்மளுக்காக, நம்ம தமிழ் மக்களுக்காக, நம்ம தமிழ் மண்ணுக்காக பேச போய் ஒரு தலைவரை வந்துட்டு இப்படி அரெஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுதாப அலையே வந்து உருவாகுது அண்ணாதுரை மேல. இந்த டைம்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்காருல்ல, அவர் வந்து தெரியாத ஆளே கிடையாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு சினிமால. அவரோட ஸ்டார்டம் வந்து உச்சத்தில் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு அவர் தான் வந்துட்டு நம்பர் 1 இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் மேல வந்து பைத்தியமா இருந்தாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு இவர் வந்து.
எம்ஜிஆரோட ஸ்டார்டம் யூஸ் பண்ணி அவர் வந்து இவரோட கட்சிக்குள்ள சேர்த்து டிஎம்கேக்குள்ள சேர்த்து நிறைய கொள்கை பாடல்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட படத்துலயும் பாட்டிலையும் வச்சாரு. அதை வச்சு நிறைய வேத்துக்கூட மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்த்தாரு. அப்படி எம்ஜிஆரோட பாட்டு மூலியமா போனனால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கேவோட கொள்கையே வந்துட்டு மூளை முடுக்க எல்லாம் போய் சேர்ந்துச்சு. இதோட விளைவா வந்துட்டு பாத்தீங்கன்னா 1967 ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்கிறாங்க. நம்ம அண்ணாதுரை தலைமையிலான டிஎம்கே கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சி தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு மக்கள் புனிதர்னு சொல்லலாம் காமராஜரை. அவரோட ஆட்சியவே தோக்கடிக்கிற அளவுக்கு இவங்களோட அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து இருந்திருக்கு. அதனால வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா எம்ஜிஆரோட சப்போர்ட் இல்லாம எம்ஜிஆரோட அந்த ஒரு ஃபேம் இல்லாம வந்துட்டு கண்டிப்பா எலெக்ஷன்ஸ் வந்து வின் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஒரு தூணா இருந்தாரு டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம அண்ணாதுரையோட அந்த ஒரு உழைப்பு இருக்குல்ல, அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, அதுவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தூணா இருந்துச்சு இந்த ஒரு மேசிவான ஒரு வெற்றிக்கு. அதோட விளைவாக தான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 6 1967 ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு நம்ம அண்ணாதுரை. அப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது அவரை வந்து யாரும் தமிழ்நாடு சிஎம் அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா வந்து அப்போ வந்து அது வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. மெட்ராஸ் சிஎம்மா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 1969 பேரே மாத்திட்டாரு, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு மெட்ராஸ்ல இருந்து. அப்படி இவரோட ஆட்சி காலத்துலலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் சரி, அதே மாதிரி டவுரிக்கு அதாவது வரதட்சணைக்கு அகேன்ஸ்டா சரி, அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சோசியல் ரிஃபார்ம்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதை விட ரொம்பவே முக்கியமா ஜாதி மறுப்பு திருமணம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு தனி லாவே கொண்டு வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷா பண்ணிட்டாரு. டோட்டலா ஒட்டுமொத்தமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ரொம்பவுமே ஆதரவான ஒரு ஆட்சி தான் அவர் நடத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இருமொழி கொள்கையை வந்து கொண்டு வந்தாரு. ஒன்னு வந்து தமிழ், இன்னொன்று வந்து இங்கிலீஷ். இந்த ரெண்டு லாங்குவேஜுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாரு. இந்தியெல்லாம் வந்துட்டு இவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் உள்ளே நுழைய விடல. இவர் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் டெவலப் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஆட்சி பண்ணது வந்து 2 வருஷங்கிறனால வந்துட்டு பெரிய அளவு வந்து பிரிட்ஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்துட்டு அவரால் வந்துட்டு கொண்டு வர முடியல. இருந்தாலும் வந்துட்டு அவர் இருக்கும்போது ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோடு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சிருந்தாரு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்துட்டு எந்த ஒரு லஞ்சமும் சரி, எந்த ஒரு ஊழலுமே சரி பண்ணாத ஒரு சீஃப் மினிஸ்டராக தான் வந்து அவர் இறந்தே போனார். எப்படி நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஊழலுமே பண்ணாத ஒரு காமராஜரை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக பார்ப்போமோ, அதே மாதிரி தான் வந்துட்டு டிஎம்கேல இருந்துட்டு டிஎம்கேவை சேர்ந்த ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு அண்ணாதுரை. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு ஊழல் அப்படிங்கிற இந்த ஒரு பேரே வந்துட்டு அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வந்துச்சு. காமராஜர் அண்ணா அப்படிங்கிற இந்த ஒரு 2 துருவங்களும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அது யாருனால வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுபோக வந்துட்டு எந்த ஒரு குடும்ப ஆட்சியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலயும் வந்துட்டு ரொம்பவே தெளிவா இருந்தாரு. அதனாலதான் வந்துட்டு அவரோட குடும்பத்துல இருந்து யாரையுமே வந்துட்டு டிஎம்கேவோட கட்சிக்குள்ள வந்து இணைக்கவும் இல்லை, அவங்கள வந்து தலைவராகவும் அடுத்த தலைவராகவும் மாத்தல. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்த அண்ணாதுரை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த புகையிலையை போட்டு மென்றது. அதனால வந்துட்டு அவருக்கு வந்து கேன்சரே வந்துருச்சு. அதுக்காகவே யூஎஸ்ல இருக்கிற பெரிய பெரிய கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இருக்கலாம், அங்கெல்லாம் போய் அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா இருந்துமே அவரை வந்து காப்பாற்ற முடியல. பிப்ரவரி 3 1969 வந்து கேன்சர்னால வந்து இறந்து போறாரு. இதுதான் வந்து நம்ம அண்ணாதுரையோட லைஃப் ஸ்டோரி, லைஃப் ஹிஸ்டரி, அவரோட லைஃப் ஜேர்னி, அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே. இதை கேட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு நல்ல மனுஷனோட கதையை வந்து கேட்டதை ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திமுகலையும் ஒரு நேர்மையான ஒரு முதல்வர் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டோட அவர் வந்து மறைஞ்சிருக்காரு. அந்த பெருமை வந்துட்டு அவருக்கு வந்து எப்பவுமே நினைச்சிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எதுவுமே சரியில்லை. ஏன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு திமுக கட்சியை வந்துட்டு கொஞ்சம் கரப்ட் ஆயிடுச்சு, ரொம்பவே கரப்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்துட்டு ஏகப்பட்ட ஊழல் முதலைகள்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனிவே டிஎம்கேவோட லாஸ்ட் ஹானஸ்ட் சிஎம் அவரை பத்தி ஒரு ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.